Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம குவிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனியன் பக்கோடா. இது பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை 4த்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். ½ கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி விடாம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நமக்கு ஆனியன்ல இருக்க தண்ணியே கரெக்டா இருக்கும். பத்தலைன்னா ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே மாவு எல்லாம் ஆனியன்ல நல்லா ஒட்டிடும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்கு. நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அப்படியே உதிர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும், உள்ள வேகாது. ரொம்ப க்ரௌடடா போட வேண்டாம், கொஞ்சம் எட்டா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்லி வச்சு வேக வைக்காதீங்க. ரொம்ப சிம்ல இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. நீங்கள் பக்கோடா வேகும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக நான் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். நமக்கு சூப்பராக பேக்கரி ஸ்டைல் ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.